நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு ஆண்டின் முழுமையாக நம்மை பாதுகாத்தார். 2023 என்ற ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அதன் மூலமாக அநேக நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு பாடலை பாடுகிற பக்தன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறான், நின்றது அல்ல கர்த்தர் என்னை நிறுத்தினார், நடந்தது அல்ல அவர் என்னை நடத்தினார். இந்த நல்ல நாளிலே ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கி இன்னும் சில மணித்துளிகளுக்குள்ளாக நாம் ஒரு புதிய ஆண்டை நாம் தேவ சமூகத்திலே எதிர்பார்ப்போடு, இந்த ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் இழந்து போனதை எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்த்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தில் நின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்தின, அடியனோடு பேசின தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தேவ வசனத்தை கொண்டு வருகிறேன். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். கண்களை மூடுவோம், செபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக, இந்த ஆண்டின் இறுதியான மணித்துளிகளுக்காக ஸ்தோத்திரம். வாசித்த தேவ வார்த்தைக்காய் நன்றி. மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். சுயமாய் அடியன் நாவில் ஒரு வார்த்தை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும். தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து உம்முடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிக்கிற தேவ ஜனத்தோடு புதிய ஆண்டில் இவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தினாலே தேவன் பேசி ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முகவரியாக இந்த 2024 உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் நன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக என்று முதலாவது மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்த வசனம் யாரிடத்திலே சொல்லப்பட்டதென்றால், கிதியோன் என்ற தேவ மனுஷனிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த கிதியோன் என்ற வார்த்தைக்கு the cut off tree, மரம் வெட்டுகிறவன் அல்லது பராக்கிரமசாலி என்று அர்த்தமாம். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு உண்மையை என்னுடைய தியானத்திலே நான் கற்றுக்கொண்டேன். ஜனம் அவ்வப்பொழுது தேவனோடு கிட்டி சேருகிறது. புதிய தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தலைவர்களுடைய மறைவுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி அவர்கள் அடிமையாகுகிறதையே நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக இஸ்ரவேலர்களை மீதியானர்களின் கைகளிலே அவர்களுடைய தேவனோடுள்ள ஐக்கியமில்லாததையும் அந்நிய தெய்வத்தை ஆராதிப்பதினாலே இவர்கள் மறுபடியும் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போன இந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு இஸ்ரவேலில் ஒரு பெரிய நியாயாதிபதியாயிருந்த, பராக்கிரமசாலியாயிருந்த ஒரு கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் உன்னிப்பாய் கவனிக்கும் பொழுது, கிதியோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் வேர்பிரிக்கப்பட்டவன்,
கர்த்தருடைய கனமான ஊழியத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன். இந்த மீதியானினுடைய கைகளிலிருந்து இந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு தன் வாலிப காலத்திலே தன் வாலிபத்தை கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்தவன். அப்படி இந்த கிதியோன் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே, அவன் கர்த்தருடைய கரங்களிலே தன் இளம் வயதிலே தேவனுக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த கிதியோனை நான் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஒரு வாலிப பருவத்தில் கர்த்தரோடு இணைந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, கர்த்தர் சத்தத்தை கேட்பது, அது ரொம்ப கடினமான ஒரு வாழ்வு. காரணம், வாலிபம் அநேகரை பாவத்துக்குள்ளும் இந்த பொல்லாத உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிற வயதாகும் வாலிப வயது. ஆனால் இந்த வாலிப வயதிலே இந்த அருமையான இந்த கிதியோனை தேவன் தம்முடைய கனமான ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக எடுத்துக்கொண்டார். அந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிக்கப்படுவார்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. மீதியானியர்களின் கையில் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்ட பொழுது ஒரு வாலிபனாகிய ஒரு தேவ மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், தேவனோடு ஐக்கியப்பட்டான். அவனுடைய சூரியனை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி அவன் வாலிபத்தை ஆண்டவர் மிளர செய்தார், ஆசீர்வதித்தார். 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை வாசிக்கும் பொழுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களாக மாறினார்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை 7 வருஷம் மீதியானியர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, 2023 என்ற ஆண்டிலே இந்த மீதியானியர்களைப் போல குடிப்பழக்கத்திலே, சில ரகசியமான பாவத்திலே, தேவனை ஆராதிப்பதிலே, தேவனுடைய சமூகத்திலே சாட்சியாய் வாழ்வதிலே நாம் பல இடத்திலே மீதியானியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலர்களைப் போல மாறினோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் 430 ஆண்டு காலங்கள் உன்னை அடிமைப்படுத்தின வீட்டிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு, அடிமைத்தன வீடாகிய இந்த பார்வோனின் கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பதற்கு நான் பட்ட பிரயாசங்களும், நான் என்னுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு செய்த இந்த வல்லமையான கனமான வேலை என்பது அது சாதாரணமான வேலை அல்ல. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி 10 வாதைகளை கொடுத்து அந்த ஜனங்களை விடுவித்து நான் கொண்டு வந்தேன். அந்த விடுதலை பிரயாணத்திலே ஜனம் முறுமுறுத்தது, நன்றியற்றவர்களாய் மாறினார்கள், தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஆனாலும் என் ஜனம் மறுபடி அடிமையாய் விடக்கூடாது, என் ஜனம் தெய்வம் இல்லாதவர்களாய் மாறிவிடக் கூடாது, என் ஜனம் தெய்வத்தை விட்டு தூர போய்விடக் கூடாது என்று நான் இந்த ஜனங்களை துரத்தி சென்றும் தலைவர்களை ஏற்படுத்தி தலைவர்களுக்குள்ளாக சொல்லுகிற வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லியும் என் ஜனம் மீதியானியர்களின் கையிலே அகப்பட்டு போனார்கள். இந்த நல்ல நாளிலே, ஒரு புதிய ஆண்டு, நீங்களும் நானும் அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தது உண்மை என்றால், நீங்கள் பராக்கிரமசாலியாய், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுக்குள் நீங்கள் இருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து சொன்னது போல, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருப்பேன். கிதியோனை கர்த்தர் எப்படி தம்முடைய ராஜ்யத்தின் கனமான ஊழியத்திற்கென்று அழைக்கிறார் என்று
நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து நின்று அபியேசரினான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான். இந்த பராக்கிரமசாலியாகிய இந்த மனுஷனை தேவன் தன்னுடைய மீதியானின் கைகளிலிருந்து விடுவிப்பதற்கு இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக கிதியோனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஏன் கிதியோனை தம்முடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்தார்? வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல ஒருவனை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அழைக்காவிட்டால் ஒருவனாலும் இந்த கனமான ஊழியத்தை எவராலும் செய்து கொள்ள முடியாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. மீதியானின் கையில் விடுவிப்பதற்கு, இஸ்ரவேலர்களை பார்வோனுடைய கைகளிலிருந்து விடுவிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அருமையான தேவ மனுஷனாகிய மோசேயை தெரிந்தது உண்மை. ஆனால் மீதியானியர்களின் கைகளிலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர்தான் இந்த கிதியோன். கிதியோன் உண்மையிலே ஒரு பராக்கிரமசாலி. கிதியோன் நல்ல உழைப்பாளி. உழைக்கிறவன் பட்சத்தில் நிற்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. அடுத்தபடியாக கிதியோனை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தின் 14-15 வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசையிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்று சொன்னான். தேவனுடைய சமூகத்திலே எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, வேதம் சொல்லுகிறது, பலிகளை காட்டிலும் ஆட்டு நினாக்களை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை அவன் சொல்லுகிறான். என்னுடைய தேசத்தில் எங்க குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம். என்னுடைய தகப்பன் மிகவும் எளிமையான மனுஷன். என்னுடைய வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன். தேவனுடைய சமூகத்தில் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் அவனை உயர்த்துவார். புதிய ஏற்பாட்டிலே 2 பேர் தேவாலயத்திலே ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் தன்னுடைய ஜெபத்தை சொல்லுகிறான், கர்த்தாவே, வாரத்தில் இத்தனை நாட்கள் நான் உபவசிக்கிறேன், ஏழைகளை நான் உதவுகிறேன், தசம பாகங்களில் காணிக்கைகளையும் கொடுக்கிறேன், ஆனால் என் பக்கத்தில் உள்ளவன் இது ஒன்றும் செய்யவில்லை என்று தன்னை உயர்த்தி 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 பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மார்பில் தட்டி கொண்டு சொல்லுகிறான், நான் வானத்தை நோக்கி பார்ப்பதற்கு தகுதி அற்றவன், ஆதலால் தன்னை தாழ்த்தின இந்த மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி ஒரு தாழ்த்துகிற, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு கிதியோனை கர்த்தர் சமூகத்திலே பார்க்கிறோம். அப்படி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இஸ்ரவேலர்களில் பல பராக்கிரமசாலிகள் பலர் இருந்தும் ஒரு நியாயாதிபதியாகிய கிதியோனை கர்த்தர் தேர்வு செய்கிறார். அவன் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. அவன் தன்னை கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தினாலும் வேதம் அவனுக்கு கொடுக்கிற பெயர் என்னவென்றால் the cut off tree என்று. பராக்கிரமசாலி, ஒரு பெரிய மரம் வெட்டுகிறவனுக்கு மிகவும் தைரியம் உள்ளவன், உறுதி உள்ளவன், பயமற்றவன் என்றெல்லாம் நாம் சொல்லி போகலாம். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் பல வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கிதியோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? கிதியோனுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறதா?
கிலியோனை போல தாழ்த்துகிற அனுபவம் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசையிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். தன் தவறை அவன் உணர்த்தும் பொழுது தேவன் அவன் பட்சத்திலே இருந்தார். அப்படியாக அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை விட பலத்தவர்களும் இவர்களுடைய விளைச்சலை, விவசாயத்தை அழித்துக் கொண்டு வருகிறவர்களுமாயிருந்தார்கள். ரொம்ப பேர் யுத்தத்திற்காக ஆயத்த பண்ணப்பட்ட பொழுது கிதியோன் அந்த யுத்த களத்திலே அவன் தேர்வு செய்தது 300 பேரை மாத்திரம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆளு கூடுனா பாம்பு சாகாது. ஆனால் 10,000, 15,000, 30,000 பேரை கொண்டு நாம் நினைக்கிறோம் ஒரு யுத்த களத்திலே ஒரு நாட்டை கீழ்ப்படுத்தி விடலாம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. தண்ணீரிலே ஒரு நதியிலே கொண்டு கிதியோன் நிறுத்தி, யார் ஒரு நாயை போல நக்கி தண்ணீரை குடிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் இந்த மீதியானியர்களை யுத்தம் செய்து மேற்கொள்ள போதும் என்று சொல்லி 300 பேரை ஆண்டவர் சமூகத்தில் இந்த அருமையான கிதியோன் தேர்வு செய்தான். வேத வரலாற்றை பின்னிட்டு பார்க்கும் பொழுது நான் கண்ட ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மீதியானியர்களை ஈஸியாக, இலகுவாக, எளிதாக தேவனாகிய கர்த்தர் கிதியோனை கொண்டு தோற்கடித்து அந்த மீதியானியர்களின் கைகளிலிருந்து இஸ்ரவேல தேவன் உயர்த்தினார். ஒருவேளை 2023 என்ற ஆண்டிலே பல ஸ்ட்ரகிளிங் மூலமாக, பல பிரச்சனைகளின் மூலமாக, பல போராட்டங்களின் மூலமாக ஜெப வாழ்வில்லாதவர்களாய், ஆராதனை இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், தேவனை விட்டு தூரம் போகினவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை 2024 என்கிற ஒரு புதிய ஆண்டை உங்களுக்கு தருகிறார். இந்த ஆண்டில சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை உங்களுக்கு கிதியோனுக்கு தந்தது போல, பராக்கிரமசாலிக்கு தந்தது போல, உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய விவேகத்தை, ஒரு புதிய யுத்த தந்திரத்தை, ஒரு புதிய விவேகத்தை உங்களுக்கு தர ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னோடு இணைந்து சொல்லுங்கள், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோனோடு பராக்கிரமசாலியான கர்த்தர் கூட இருந்த பொழுது மீதியானியர்களை இஸ்ரவேலர்கள் வெகு எளிதாக, சீக்கிரத்தில், துரிதமாக அவர்கள் விவசாயங்கள் நட்டால் அதை அறுவடை செய்ய முடியாது. அப்படி இருந்த இந்த இஸ்ரவேலர்களை மீதியானியர்களின் கையிலே ஒரு பராக்கிரமசாலியாக கிதியோன் எளிதாக அவர்களை வெற்றி பெற்றது உண்மைன்னு சொன்னார். இந்த நாளிலே உங்களுக்கு எதிராய் போராடுகிற, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைக்கு விரோதமாய் போராடுகிற, நீங்கள் சத்துருக்கள் என்று எண்ணுகிற அவர்களை கர்த்தர் சமூகத்தில் ஒரு கிதியோனை போல தேவ சமூகத்தில் நீங்கள் அவனுடைய அழைப்புக்கு, தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தது போல அவனை ஒரு நியாயாதிபதியாய், ஒரு பராக்கிரமசாலியாய், ஒரு போர்க்களத்தில் நல்ல யுத்த வீரனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த வார்த்தைகளினால் இந்த புதிய ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். தி ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சேனைகளின் தேவனாகி எங்கள் நல்ல கர்த்தாவே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
இன்னும் சில மணித்துளிகளுக்குள்ளாக நாங்கள் ஒரு புதிய ஆண்டை வரவேற்கிறோம். இந்த ஆண்டு நன்மையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த ஆண்டாய் மாற கர்த்தாவே நீர் கிருபை செய்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Advance Happy New Year 2024. Amen.